பிஎன்சி நேயர்களுக்கு குடியரசு தின வாழ்த்துகள். பிஎன்சியின் நேரலை செய்திகளை வழங்குவதற்காக நான் கண்ணதாசன். செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக தற்போதைய நேரத்திற்கான தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். 8 கட்சிகள் கூட்டணி 10 கட்சிகள் கூட்டணியை முறியடிக்கும் சக்தி விஜய்க்கு மட்டும்தான் உண்டு, செங்கோட்டையன் பேச்சு. தேசிய வாக்காளர் தினத்தை முன்னிட்டு தேர்தலில் வாக்களித்து ஜனநாயக செயல்முறையில் மக்கள் பங்கேற்க வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தல். சிபிஐயால் மிரட்டப்பட்டு அன்புமணி, டிடிவி தினகரன் ஆகியோர் என்டிஏ கூட்டணியில் சேர்க்கப்பட்டுள்ளனர் என்று காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் கருத்து. முதல்வரின் அறிவிப்பு ஏமாற்றம் அளிப்பதாக பகுதி நேர ஆசிரியர்கள் கூட்டமைப்பு கருத்து. எங்களுக்கு அரசியல் அங்கீகாரம் கிடைக்கவில்லை என சிறுபான்மை மக்கள் நலக் கட்சியின் தேசிய தலைவர் பேராயர் ஆர் சாம் ஏசுதாஸ் பேட்டி. திமுக ஆட்சியை வீட்டிற்கு அனுப்ப கவுண்டவுன் தொடங்கிவிட்டது என பாஜக தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி சீனிவாசன் பேச்சு. மத்திய அரசால் வழங்கப்படும் 2026ஆம் ஆண்டிற்கான பத்ம விபூஷன், பத்மபூஷன், பத்மஸ்ரீ விருதுகள் பெறுபவர்களின் பட்டியல் அறிவிப்பு. விஜய் தலைமையில் மாமல்லபுரத்தில் நேற்று நடைபெற்ற தாவேக கட்சி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம். திமுக ஆட்சி இனி எப்போதும் தமிழகத்தில் வராது என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவிப்பு. தானம் பெற்ற இதயத்துடன் 25 ஆண்டு கால வாழ்க்கையை நிறைவு செய்த மத்திய பிரதேச மாநில பெண். குடியரசு தினத்தை முன்னிட்டு தமிழக போலீஸ் அதிகாரிகளுக்கு மத்திய அரசின் பதக்கம் பெற தேர்வு. இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். தாவேகவின் செயல் வீரர்கள் கூட்டம் விஜய் தலைமையில் மாமல்லபுரத்தில் நடைபெற்றது. 8 கட்சிகள் கூட்டணி 10 கட்சிகள் கூட்டணியை முறியடிக்கும் சக்தி விஜய்க்கு மட்டும்தான் உண்டு. திரைப்படத்தில் மட்டும் ஹீரோ அல்ல, எதிர்கால தமிழகத்தின் ஹீரோவும் அவர்தான். திமுக, அதிமுக என எந்த கட்சிக்காரர்களின் வீட்டிற்கு சென்றாலும் அங்கே தாவேகவிற்கு தான் ஓட்டு என சொல்கிறார்கள். யாரை கேட்டாலும் தாவேகவிற்கு தான் ஓட்டு என்கிறார்கள். திமுகவை வீழ்த்தக்கூடிய ஒரே தலைவர் விஜய்தான் என செங்கோட்டையன் பேசியுள்ளார். ஜனவரி 25ஆம் தேதி தேசிய வாக்காளர் தினம் கடைபிடிக்கப்படுவதையொட்டி பிரதமர் மோடி கடிதம் ஒன்றை வெளியிட்டுள்ளார். ஜனநாயகத்தில் வாக்களிப்பது மிக முக்கியமான உரிமையும் பொறுப்புமாகும். வாக்களிப்பது அரசியலமைப்பு உரிமை மட்டுமல்ல, இந்தியாவின் எதிர்காலத்தை கட்டமைக்கும் பணியில் பங்கேற்பதற்கான ஒரு அடையாளம் எனவும் பிரதமர் மோடி தன் கடிதம் வாயிலாக தெரிவித்துள்ளார். தமிழக மக்களை மத்திய பாஜக அரசு தொடர்ந்து ஏமாற்றி வருகிறது. என்டிஏ கூட்டணியில் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன், பாமக தலைவர் அன்புமணி ஆகியோரை இணைத்தது சிபிஐ தான். டிடிவி தினகரன், அன்புமணி ஆகியோர் மீது சிபிஐ வழக்கு உள்ளது. இவர்கள் அமைத்த கூட்டணிக்கு என்டிஏ என பெயர் வைக்காமல் சிபிஐ என வைத்திருந்தால் பொருத்தமாக இருக்கும் என மாணிக்கம் தாக்கூர் கூறியுள்ளார். பணி நிரந்தரம் வாக்குறுதியை கொடுத்து ஆட்சிக்கு வந்த முதல்வர் பகுதி நேர ஆசிரியர்களை ஏமாற்றிவிட்டார். இனியும் பணி நிரந்தரம் செய்யாவிட்டால் வரும் தேர்தலில் திமுகவிற்கு பகுதி நேர ஆசிரியர்கள் பதிலடி கொடுப்பார்கள் என தமிழ்நாடு பகுதி நேர ஆசிரியர்கள் கூட்டமைப்பின் மாநில ஒருங்கிணைப்பாளர் செந்தில்குமார் தெரிவித்துள்ளார். 2% வாக்குகளை மட்டுமே வைத்திருக்கிற கட்சிகளை கூட கூப்பிட்டு சீட்டு வழங்கும் அரசியல் கட்சிகள் 18% வாக்குகளை வைத்திருக்கும் எங்களை கண்டுகொள்ளவில்லை, எங்களுக்கு அரசியல் அங்கீகாரம் கிடைக்கவில்லை என சிறுபான்மை மக்கள் நலக் கட்சியின் தேசிய தலைவர் பேராயர் ஆர் சாம் ஏசுதாஸ் சென்னையில் செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளார். தங்களுக்கு எந்த கட்சிகளும் அங்கீகாரம் கொடுக்கவில்லை என்றால் அரசியல் கட்சிகளுக்கே சவால் விடுக்கும் வகையில் தேர்தலில் கிறிஸ்தவர்களின் வாக்குகளை கிறிஸ்தவர்களே பெறும் வகையில் 100 தொகுதிகளில் தனியாக நின்று எங்கள் செல்வாக்கை நிரூபிப்போம் என கூறியுள்ளார். திமுகவின் ஊழல் குடும்ப மாஃபியா ஆட்சியிலிருந்து தமிழ்நாட்டை விடுவிக்க வேண்டும் என்ற பிரதமரின் அறைகூவல் மக்களிடம் வரவேற்பை பெற்றுள்ளது. திமுக ஆட்சியை வீட்டிற்கு அனுப்ப கவுண்டவுன் தொடங்கிவிட்டது என பாஜக தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார். பத்ம விபூஷன், பத்மபூஷன், பத்மஸ்ரீ விருதுகள் ஆண்டுதோறும் குடியரசு தினத்தை முன்னிட்டு அறிவிக்கப்படுவது வழக்கம். அந்த வகையில் 2026ஆம் ஆண்டிற்கான பத்ம விருது பெறுபவர்களின் பட்டியலில் தமிழகத்தைச் சேர்ந்த 3 பேரும் புதுச்சேரியைச் சேர்ந்த ஒருவருக்கும் விருது வழங்கப்பட உள்ளது. மாமல்லபுரத்தில் நடந்த தாவேக கட்சி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் பேசிய விஜய், தீய சக்தி, ஊழல் சக்தி ஆகிய 2 பேரும் தமிழகத்தை ஆளவே கூடாது, அக்கட்சிகளை எதிர்க்கும் சக்தி
சக்தி நம்மிடம் மட்டும்தான் இருக்கிறது என கூறியுள்ளார். அத்தோடு அதிகாரத்திற்கு வந்தால் இப்போது இருக்கிறவர்கள் மாதிரி ஊழல் செய்ய மாட்டேன், ஒரு பைசா கூட தொடமாட்டேன், அது எனக்கு அவசியமில்லை என்றும் தெரிவித்துள்ளார். சென்னையில் நிருபர்களிடம் பேட்டியளித்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி, இனி எப்போதும் திமுக ஆட்சி தமிழகத்தில் வராது, இந்த தேர்தல் தான் திமுகவிற்கு கடைசி தேர்தல் எனவும் 2021ஆம் ஆண்டு சட்டசபை பொது தேர்தலின் போது திமுக அறிவித்த தேர்தல் அறிக்கையில் 1/4 பங்கை கூட நிறைவேற்றவில்லை எனவும் குற்றம் சாட்டியிருக்கிறார். கடந்த 2000ஆம் ஆண்டில் பீர்த்தி உன்ஹேல் என்பவருக்கு இதய மாற்று அறுவை சிகிச்சை டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் செய்யப்பட்டது. அப்போது முதல் அவர் நல்ல ஆரோக்கியத்துடன் இருந்து வருகிறார். மருத்துவர் பரிந்துரைப்படி சரியான உணவு, மாத்திரைகளை உண்டு வருகிறார். தற்போது 51 வயதான பீர்த்தி உன்ஹேல் தானம் பெற்ற இதயத்துடன் 25 ஆண்டு கால வாழ்வை நிறைவு செய்துள்ளார். குடியரசு தினத்தை முன்னிட்டு சீருடை பணியில் சிறப்பாக செயல்பட்டவர்களுக்கான பதக்கங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. வீர தீர செயல் புரிந்த 121 பேருக்கு பதக்கம் அறிவிக்கப்பட்டுள்ளது. 89 பேருக்கு ஜனாதிபதி பதக்கம், 664 பேருக்கு சிறப்பான பணிக்கான பதக்கங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்நேரத்திற்கான செய்திகள் நிறைவடைந்தன. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள BNC டைம்ஸ் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி.